எல்லாருக்கும் வணக்கம். நான் நீலு ஹாஸ்பிட்டல் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட் கவியரசு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, கழுத்து வலி, அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கழுத்து வலிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தா, சர்க்கரை வியாதி கழுத்து வலிக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதினா எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நிறைய டைம் நானும் சொல்லியிருக்கேன். சர்க்கரையோட அளவு உங்கள் ரத்தத்தில் கூடுது. ஸோ இந்த கூடுற சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எலும்புகள்லையும் நரம்புகள்லையும் போய் படிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த படிகிறதுனால எலும்புகளில் டைட்னஸும் நரம்பு சேதமும் ஏற்படுது. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது கழுத்து வலி ஆகட்டும், இதர எலும்பு பிரச்சனை ஆகட்டும், நரம்பு பிரச்சனை ஆகட்டும், இதுதான் ஒரு மெயின் காரணம். அதாவது ஒரு காசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஒரு காசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கழுத்து வலினால் சஃபர்ட் ஆகிட்டேன், எனக்கு கழுத்து வலி இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், எனக்கு கழுத்து வலி இல்லை, ஸோ இனி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கியோட முக்கியமான ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்குமே இருக்குமா அப்படிங்கிறத விட 10ல் 2 பேருக்கு இந்த எலும்பு பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு முட்டி வலி இருக்கலாம், சில பேருக்கு ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட எலும்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் கழுத்து வலி இருந்தால், இல்லை கழுத்து வலி எனக்கு இல்லை இனி நான் வராமல் என்ன தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸும் பார்க்கலாம். ஸோ வாட் எவர் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல போகிற எக்ஸசைஸ் கழுத்து வலி இருக்கிறவங்களும் பண்ணலாம், இனி கழுத்து வலி இல்லாதவங்களும் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது, இல்லை நான் எதை பண்ணணும் எதை பண்ண வேணாம் நீங்கள் குழப்ப வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். உங்களோட கழுத்தை நீங்கள் எந்த ஒரு காலையில் நீங்கள் வாக்கிங் போகிறவராக இருந்தாலும் சரி, இல்லை காலையில் உங்களோட உடற்பயிற்சி நேரத்தில் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு உங்களோட கழுத்தை நேராக வச்சுட்டு உங்களோட கழுத்தை கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அசைக்கிறது மூலமாக உங்களோட கழுத்திலோட எலும்புகளை இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 2வது எக்ஸசைஸ், உங்களோட கழுத்தை ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது இடதுபுறம் வலதுபுறம் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணுறீங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டோட வார்ம் அப் செஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மேல் பகுதி மேலே கீழே, இது மொதல் எக்ஸசைஸ். 2வது எக்ஸசைஸ் உங்களோட ரைட் சைடு திருப்புறீங்க அண்ட் லெஃப்ட் சைடு திருப்புறீங்க, இது 2வது எக்ஸசைஸ். 3வது எக்ஸசைஸ் உங்களோட சைடு லைன், அதாவது இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம், செகண்ட் பார்த்துக்கலாம், தேர்டு பார்த்துக்கலாம். ஃபோர்த்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேஸோட 4th எக்ஸசைஸ் என்னென்னா ஒரு அரை வட்டம் இந்த லெவலில் தொடர்ச்சியாக ஒரு 5 1 2 3 4 5 இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நான் சொன்ன எல்லாமே 5லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாட் எவர் கழுத்து வலி இருக்கிறவங்களும் சரி கழுத்து வலி இல்லாதவங்களும் சரி இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 மூமெண்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஸோ கழுத்து வலியில் நிறையா பிரச்சனை இருக்குது. ஒரு சில பேருக்கு எனக்கு கழுத்து வலி மட்டும்தான், இந்த இடம் என்னோடய தசை மட்டும்தான் வலிக்குது, இல்லை எனக்கு கழுத்து இப்படி குனியும் போது வலிக்குது, இல்லை எனக்கு இந்த கழுத்துலேருந்து வரும்போது இந்த நரம்பு எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு கழுத்து வலியிலும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸை நீங்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக பண்ணலாம். அடுத்து 2வது எனக்கு கழுத்தில் வலிக்கலை, எனக்கு கழுத்தை நான் இப்படி தலையை குனியும் போது தான் எனக்கு வலிக்குது, இல்லை நான் பைக்கு ஓட்டும் போது தான் வலிக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நம்ம எலும்பில் ஃபியூசன் ஆகிருக்கு, ஆல்ரெடி ஃபியூசன் ஆகிருக்கிற அந்த சுகரோட லெவல்னால் உங்களோட தசையெல்லாம் வலுவிழந்திருக்கும். கழுத்தை சுற்றி இருக்கிற தசையெல்லாம் கண்டிப்பாக வலுவிழந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம தசைக்கான எக்ஸசைஸ் போவோம். ஃபஸ்ட் இதை நம்ம என்ன பேஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஸ்ட்ரென்தனிங் பேஸ், உங்களோட தசையை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. சேம் தான், ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் தான். உங்களோட கழுத்தை முன்பக்கமாக இந்த மாதிரி அசைக்க உங்களுக்கு சொன்னல, அந்த அசைக்கும் போது உங்களோட கையை வச்சு இப்படி தடுக்கிறீங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கழுத்தை முன்பக்கமாக கொண்டு வர்றீங்க, முன்பக்கம் போக விடாமல் இந்த உங்களோட ரைட் ஹேண்டை வச்சு தடுக்கிறீங்க. இப்போ தடுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உங்களோட கழுத்தை சுற்றி இருக்கிற தசையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். இது என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், அதாவது அந்த தசையை
வளைக்காமையே அந்த தசையை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கழுத்தை கீழே குனியணும். குனிய விடாமல் உங்களோட கையை வச்சு உங்கள் நெத்தியில் வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 2 சைடு வலிக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் மெத்தட் ஆஃப் வே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட செகண்ட் எக்ஸசைஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. கழுத்தை இப்படி சைடில் இப்படி கொண்டு போகிறீங்க. கொண்டு போக விடாமல் இந்த கையை வச்சு தடுக்கிறீங்க. ஸோ இந்த டைம் உங்களோட மசில்ஸ் இங்கே கரெக்டாக பெயின் தெரியுதுன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸும் சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். திருப்பி ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட்டு விட்டுறணும். அகைன் திருப்பி ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட்டு. அகைன் எல்லாமே 3 டைம்ங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் உங்கள் கழுத்தை முன்னாடி கொண்டு போகிறீங்க, கொண்டு போக விடாமல் தடுக்கிறீங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் உங்கள் கழுத்தை சைடு வேஸில் போக விடுறீங்க, போக விடாமல் இந்த கையை வச்சு தடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் உங்களோட ரைட் சைடுக்கும் உங்களோட கழுத்தை இங்கிட்டு கொண்டு போகணும், கொண்டு போக விடாமல் இங்கே ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறீங்க. சேம் லைக் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே ஒரு 10 செகண்ட் நீங்கள் எண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் பேஸு தசையை வலுப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். இதில் கடைசியாக நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா உங்களோட கை இந்த கையை வந்து இந்த சின்னப்பில் வச்சு உங்களோட கழுத்தை கீழ்ப்பக்கமாக அசைக்கணும். அசைக்க விடாமல் எப்படி நீங்கள் மேலே தடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு தடுக்கிறீங்க. அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங், 5 செகண்ட் ரெஸ்ட்டு, திருப்பி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங், 5 செகண்ட் ரெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு டோட்டலாக நான் எத்தனை எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்? ஸ்ட்ரென்தனிங் பேஸில் நெக்கு, ஃப்ரண்ட்டு அண்ட் சைடு ரொட்டேஷன்ஸ், தேர்டு சின்னப். ஃபோர்த் எக்ஸசைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெக் எக்ஸ்டென்ஷன் மசில்ஸ். ஸோ சேம் லைக் உங்களோட கை ரெண்டையும் பின்பக்கமாக வச்சுக்கிறீங்க. கழுத்தை பின்னாடி கொண்டு போகும்போது அந்த தசையை நீங்கள் தடுக்கிறீங்க. சேம் இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். உங்களோட கழுத்தை பின்பக்கமாக வச்சிடுறீங்க. ஸோ உங்களோட மனசுக்குள்ளே இதே மாதிரி ஒரு 10 செகண்ட் கண்டிப்பாக எண்ணுறீங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக அந்த பார்த்த செகண்ட் பேஸில் பார்த்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற தசையை வலுப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பெண்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே பெயின் இருக்கிறவங்களும் பண்ணலாம், பெயின் வராமல் தடுக்கிறவங்களும் பண்ணலாம். செகண்ட் பேஸில் இருக்கிற எக்ஸசைஸும் நீங்கள் எல்லாமே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்களோட தசையை நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இனி அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கழுத்தில் உங்களோட ஸ்பைன் கம்ப்ரெஷன் அழுத்தம் இருக்கிறனால எனக்கு இந்த நர்வ் வலிக்குது, எனக்கு இந்த மசில் வலிக்குது, எனக்கு இந்த கையில் உள்ள உணர்ச்சியெல்லாம் தெரியலை அப்படின்னு ஒரு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நரம்பு அழுத்தம். இது ஒரு காரணம், மெயினான காரணம். ஆனால் நீங்கள் கேட்கும்போது எனக்கு கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்பைன் உங்களோட கழுத்தில் இருந்து பிரிகிற நரம்புகள்லாம் அழுத்தி இருக்கிறனால இது மெயினாக ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அழுத்தி இருக்கிற இடத்த நம்ம ரிலீவ் பண்ணலாம். அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான், ரொம்ப நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், வெரி சிம்பிள். அது வந்து டிசெண்டிங் சொல்லுவோம். அழுத்தி இருக்குது, இப்போ நீங்கள் அந்த அழுத்தத்தை எடுக்கணும். பட் இது எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் பாதிக்கப்பட்ட உடனே எனக்கு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரே டயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகும். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸு, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டேபிளில் நீங்கள் உங்கள் வீட்டில் டிவி எதுவும் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் கையை இப்படி வச்சு பார்ப்பீங்கள்ல, அதே பொசிஷன் தான். கையை நீங்கள் இதே மாதிரி வச்சுட்டு உங்களோட கழுத்தை ஃப்ரீயாக விட்டுறீங்க, கீழ்ப்புறமாக ப்ரெஷர் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல வலிக்கும். ஸோ இது வந்து நெக் ட்ராக், உங்களோட நெக்கை வந்து இழுத்து கொடுக்கும். தசையெல்லாம் அகைன்ஸ்டாக இழுக்கும்போது கண்டிப்பாக அது ரிலீவ் ஆகும். பட் இது இனிஷியல் ஸ்டேஜில் வேணால் ஈஸியாக ஆக்ட் ஆகும். அண்டு ப்ரிவென்ஷன் ஸ்டேஜ் வராமல் இருக்கிறவங்களுக்கு வேணால், சிம்டம்ஸ் மைல்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆக்ட் ஆகும். ஸோ ஷுவராக நீங்கள் உங்களோட லெவலை புரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற வலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த எக்ஸசைஸை தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னென்னலாம் நான் பண்ணக்கூடாது, ஒரு கழுத்து வலி இருக்குது, நான் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். மெயினாக உங்களோட பில்லோ, உங்களோட தலையணையோட உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இது மெயினாக ஒன்று. குளிர்காலத்தில் ரொம்ப ஏர்லி மார்னிங்கெல்லாம் நீங்கள் உங்களோட கோல்டு வாட்டரில் பச்சை தண்ணி குளிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு அந்த நெக் பெயின்லேருந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவரி ஆகலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் எத்தனை டைம்ங்கிறத உங்களுக்கு திருப்பி ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் சொன்ன ஹோல்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, 5 செகண்ட் ரெஸ்ட் வர்றீங்க. மூமெண்ட்டில் சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே 15 டைம் பண்ணுறீங்க, ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு
எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணுங்கள். மினிமம் ஆஃப் உங்களோட பெயின் நீங்கள் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகும்போது பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 3 or 4 days இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம். ஸோ ரெகுலராக மார்னிங் மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஒரு டைம்ங்கிறது கம்பல்சரி. ஈவினிங் உங்களால் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த தொடர்ச்சியாக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டே வாங்க. மெயினாக நீங்கள் உங்களோட தலைவாணி இரவு நீங்கள் தூங்கும்போது நைட்டு உங்களோட தூக்கத்தில் வந்து இந்த தலைவாணியோட அளவை வந்து ரொம்ப கம்மியான அளவு வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது இன்னும் உங்களுக்கு இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் குளிக்கிறதும் குளிர் தண்ணியில் அதிகமாக குளிக்கிறதை கம்மி பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் நெக் பெயின் இருக்கிறவங்க கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ.